கந்தளி கெஜல் நாயக்கன்பட்டி மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடந்த சிறப்பு முகாமில் 824 மனுக்கள் பெறப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் கெஜல் நாயக்கன்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கந்தளி ஒன்றியத்தில் இந்த திட்டம் மூலம் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. மேலும் இத்திட்டத்தில் 15 துறைகள் இணைந்து 44 சேவைகளை ஊரக பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விரைந்து வழங்கப்படும். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட கிராம ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்முகாம் வாயிலாக மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி 30 நாட்களுக்குள் பொதுமக்களின் குறைகள் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கந்தளி ஒன்றியத்தில் கெஜல் நாயக்கன்பட்டியில் நடந்த முகாமிற்கு திருப்பத்தூர் தாசில்தார் அனந்தகிருஷ்ணன் தலைமை வகித்தார். கந்தளி ஒன்றிய குழு தலைவர் திருமதி திருமுருகன், கந்தளி துணைத் தலைவர் எம் மோகன்குமார், கந்தளி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரேம்குமார், ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் கந்தளி, கும்மிடிகாம்பட்டி, தோக்கியம், கெஜல் நாயக்கன்பட்டி, சின்ன கந்தளி, பள்ளத்தூர், மண்டல நாயனகுண்டா ஆகிய ஊராட்சிகளிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் நிலப்பட்டா, பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, கூட்டுறவு கடனுதவி, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பாக வீடுகள் வேண்டி, மின்துறை சார்பான குறைகள், நலத்திட்ட உதவிகள், கிராம எண் 455 மனுக்களை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வழங்கினர். சிறப்பு அழைப்பாளர்களாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்லதம்பி கலந்து கொண்டு முகாமில் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணையை வழங்கினர். இதில் திமுக கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் SKT அசோக்குமார், கந்தளி ஊராட்சி மன்ற தலைவர் பி பிரபு, கும்மிடிகாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கே கோடீஸ்வரன், தோக்கியம் ஊராட்சி மன்ற தலைவர் TC சாந்தசீலன், கெஜல் நாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் S நந்தினி, ஊராட்சி செயலாளர்கள் R ராஜேந்திரன், M சக்தி, A அப்துல் கரீம், K விஜயகுமார், குணசுந்தரி, மைதிலி, ஊர் பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ்.
கீழே உட்காருங்கண்ணா, கீழே உட்காருங்க. இந்த கொஞ்சம் வந்துருங்க. தம்பி ஒரு நிமிஷம் போங்க அப்படியே பண்ணுற வேலை மோகண்ணா ரமேஷ் இதெல்லாம் போட்டு ஒரு 6 மாதம் அவங்க இறந்துட்டாங்க.